நமக்கு வந்து கடவுள் கொடுத்தது இந்த ப்ரெஷியஸ் பிரீத். ஆமாம். இந்த காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள இருக்கு நம் முன்னோர்கள். அப்போ இந்த காற்றை எப்படி கையாளணும்? காற்றை அளக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் அந்த தத்துவம் வந்துடும். அப்போ இந்த மூச்சு காற்றை மந்திரம் சொல்லி அந்த பாஸ்வேர்டு, அந்த யூனிவர்சல் பாஸ்வேர்டு தான் அந்த ஆஓயும். அதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அதை சொன்னாலே போகிறோம். அதை சொல்கிறதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது. என்னவா இருந்தாலும் அதுக்கு ஒரு விதிமுறைகள் இருக்குது. ஒரு திருப்புகள் படிக்கணும்னா அதுக்கு ஒரு விதிமுறை இருக்குது. இந்த திருப்புகள்லேயும் இந்த ஓமை பற்றி சொல்கிறார், அருணகிரிநாதரும் சொல்கிறார். எப்படி இந்த ஓம் எழுத்தில் எப்படி வந்து நீங்கள் அதை சொல்லணும், அதனால என்ன கிடைக்கும் உங்களுக்குன்னு அதில் வரிசையாக சொல்கிறது. அப்போ அந்த எந்த மந்திரமாக இருந்தாலும் அதற்கு முழுமையான பலன் வேண்டும் எனில் தொடர்ந்து பயிற்சி செய்து 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 இன்னைக்கு 10 செகண்ட் சொன்னால் நாளைக்கு 11 செகண்ட், இப்படி போய் 60 நொடிக்கு வருவோம். அப்படிதான் எங்க குருமார்கள்லாம் 60 செகண்ட் அந்த அளவுக்கு நீங்க இந்த மூச்சு காத்த இழுத்து பிடிக்கணும். ஸோ இந்த ஓம்ன்றது எல்லாருக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஆரம்பமே பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டி அங்கிருந்து வந்தது தான், ஆதியில் இருந்தது. அதை கனெக்ட் பண்ணி அதை கொடுத்துட்டு ஒளியும் ஊட்டுறது தானே யோகா.